Taste the Daily. டெல்லி பாபு அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. டெல்லி பாபு அங்க இருக்கக்கூடிய சூழலை எங்களுக்கு சொல்லுங்க. நிச்சயமாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சென்னையில் தங்கி பணிபுரிபவர்கள் வார விடுமுறை நாட்களிலும் பண்டிகை மற்றும் விழா காலங்களிலும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று மீண்டும் சென்னை திரும்புவது வழக்கம். அந்த வகையில் பொங்கல் பண்டிகை மற்றும் வார விடுமுறை முடிந்து தொடர் விடுமுறை முடிந்த நிலையில் அதிக அளவிலான பொதுமக்கள் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி சுமார் 15 லட்சம் பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளிலும் சென்றனர். இந்த நிலையில பொங்கல் பண்டிகை முடிந்து திங்கட்கிழமையான இன்று பள்ளிகள், கல்லூரிகள், தனியார் மற்றும் அரசு துறைகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அதிக அளவிலான பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் சென்னை நோக்கி பாடம் எழுதி வருகின்றனர். குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் பொதுமக்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாகவே சென்னை நோக்கி செல்வதால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை முதல் இருந்து ஒரே நேரத்தில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் அரசு மற்றும் தனியார் ஆம்னி பேருந்துகள் சாரசாரையாக படையெடுத்து வருவதால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் அதே போல குணாஞ்சேரி, ஊரப்பாக்கம், கிளாம்பாக்கம் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் அனைத்து ஒன்றன் பின் ஒன்று ஆட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் 20 நிமிடத்திற்கும் மேலாக வாகனங்கள் அனைத்தும் காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் பகுதியில் அதிக அளவிலான வாகனங்கள் செல்வதால் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலை ஸ்தம்பித்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் செல்ல முடியாமல் அணிவகுத்து நிற்கின்றது. இதன் காரணமாக சென்னை நோக்கி வரும் பொதுமக்கள் தென் மாவட்டத்தில் இருந்து குணாஞ்சேரி வரை விரைவாக வந்த நிலையில் ஊரப்பாக்கம் பகுதியில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலின் காரணமாக வாகன ஓட்டிகள் சென்னை செல்ல சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக சென்னையில் பணிபுரியும் ஊழியர்கள், செல்லும் மாணவர்கள் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தக்கூடிய போக்குவரத்து போலீசார் ஈடுபட்ட நிலையிலும் அளவு போலீசார் ஈடுபடாததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்தை சரி செய்ய முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். எனவே போதிய போலீசார் ஈடுபட்டு உடனடியாக போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டும் என்பதே அனைத்து வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருக்கின்றது. மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி டெல்லி பாபு. சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் போக்குவரத்து நெரிசலால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஸ்தம்பித்துள்ளது. இதை பற்றிய செய்திகளை தொகுத்து வழங்கினார் நமது செய்தியாளர் டெல்லி பாபு.